சுவாமி சரணம். சுவாமியை சரணம் ஐயப்பா. அனைத்து ஐயப்ப உறவுகளையும் வணங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க வரோம் அப்படின்னா, நம்மளுடைய சரணத்தால் சகலமும் நடக்கும் வாட்ஸ்அப் சந்நிதி மூலமாக கடந்த 2 ஆண்டுகளாக நம்ம அன்னதான திருப்பணி செய்து வந்தோம். 3ஆம் ஆண்டாக இந்த ஆண்டு நம்ம எரிமேலியில் ஜனவரி 3, 4, 5 ஆகிய தினங்களில் எரிமேலி மற்றும் பெருவழி பாதைகளில் நம்ம அன்னதான திருப்பணி வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதற்கான அந்த வீடியோ தொகுப்பை நம்ம இது வரைக்கும் வெளியிடலை. அதற்கு முதல்ல எல்லாருக்கும் உங்கள் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது எதனால் அந்த வீடியோவை வெளியிடலை, என்ன ஒரு காரணம் அப்படின்றது எனக்கு சொல்வதற்கு மிக மன வேதனை அளிக்கக்கூடிய நிலை இருந்தனால தான் நான் இவ்வளோ காலதாமதம் எடுத்துக்கிட்டேன். அதை சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருச்சு. நிறைய சுவாமிமார்கள் தொடர்ந்து எனக்கு கவனிச்சு, ஏன் அந்த வீடியோ போடாமல் இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னாங்க. பகவானே, எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன். எத்தனையோ அன்னதான திருப்பணிகள் நம்ம பங்கெடுத்திருக்கோம். கடந்த 3 ஆண்டுகளாகவே நம்ம இந்த அன்னதான திருப்பணியை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த 3ஆம் ஆண்டு அன்னதானம் உண்மையே சொல்லப்போனால் என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு பல மன வழிகளை கடந்து இந்த அன்னதான திருப்பணியை செஞ்சுருக்கோம் என்பது தான் உண்மையான நிலவரம். ஏன் அப்படின்னா, இந்த உண்மையை சொல்லக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ஏன்னா இதில் நம்முடைய குழுவில் பயணிக்கிற நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒரு சிலரை தவிர இதை யாருக்கும் சொல்லலை நாங்கள். ஏன் அப்படின்னா, எல்லா ஐயப்ப பக்தர்கள் போல் கார்த்திகை 1ஆம் தேதி எப்போ பிறக்கும், ஐயனுக்கு மாலையிட்டு நம்ம இருமுடி சுமந்து ஐயனை பார்ப்போம். இந்த ஆண்டு இன்னும் சொல்லப்போனால் சென்ற 2025 கார்த்திகை மாதம் எல்லோரும் ஆவலாக காத்திருந்த மாதிரி நான் காத்திருந்தேன். ஆனால் எப்பயுமே நமக்கு கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு ஜோதி தரிசனத்துக்கு நம்ம போவோம். ஆனால் இந்த முறை கார்த்திகை 1ஆம் தேதி குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு 5 நாள் தள்ளி போடலாம், புரிஞ்சுங்க நீங்களேமோ, தள்ளி போடலாம்னு பிளான் பண்ணிட்டோம். இப்போ கார்த்திகை 1ஆம் தேதி என்னதான் இருந்தாலும் இத்தனை ஆண்டுகள் போயிட்டுருக்கோம், மனசுக்குள்ளே ஒரு வலி வேதனை இருக்கும். அப்படின்போது பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. அங்கே காலையில் எழுந்திரிச்சு அதிகாலை 4 மணிக்கு போயிட்டு ஐயனை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு, பகவானே இந்த வருஷம் என்னால் 1ஆம் தேதி போட முடியல, ஒரு 5 நாள் கழிச்சு கண்டிப்பாக அந்த மாலையை போட்டுருவோன்னு சொல்லிட்டு எப்பயும் போல் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அன்றாட பணிகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இரவு ஒரு 11:45 போல் நான் என் ரூமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய மனைவி எல்லாமே அவங்க ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்கும் பொழுது எங்களுக்கே ஒரு ஆச்சரியம். இது பொய்யா இருக்கக்கூடாதா? ஏன்னா கார்த்திகை பிறந்துருச்சு, நம்ம அன்னதான திருப்பணியை ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எப்பயுமே நம்ம கார்த்திகை பிறக்கிறதுக்கு முன்பாகவே 20 நாட்களுக்கு முன்பாகவே நம்ம எரிவேலி எங்கெங்கே அன்னதானம் போடுறோமோ அந்த இடத்த எங்களை பார்வையிட்டு அதற்கான அட்வான்ஸ் தொகையை கொடுத்து அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் நம்ம இறங்கியிருக்கோம். ஏன்னா சில பேர் மாற்றத்திற்கு ஏதாவது ஒரு குறையை சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம நேரடியாகவே சென்று அதை பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் பண்ணி நம்ம நம்முடைய சன்னதியில் அறிவிச்சிட்டோம். அப்போ திடீர்னு 11:45 ஃபோன் வரும்போது எனக்கு நம்பிக்கையே இல்லை. திருப்பி நாங்கள் ஃபோன் பண்ண போலீஸ்காரருக்கு ஃபோன் அடித்து கேட்குறோம். ஆமாங்க அப்படின்றாரு. அப்பயும் நம்பலை. திருப்பி எங்கள் அப்பாவோட ஆதார் கார்டையும் அந்த புகைப்படுத்தி அனுப்பும் பொழுது மனசு ஒரே இடியில் இடிஞ்சு போயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. ஒரே கத்தி கதறோம். நைட்டு 12 மணி இருக்கும், என்ன செய்ய முடியும்? அப்போ நானும் மனைவி என்ன ஒரு முடிவு எடுக்கிறோம், அழுதுகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் வாங்க மதுரைக்கு இது மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கன்ட்டாங்க. எதுவுமே புரியல. உலகமே இருண்டது போல் ஆகிருச்சு. அப்போ ஒரு முடிவு எடுத்தோம். அந்த நிமிடம் எடுத்தோம், பரவாயில்ல இதை பண்ணி முடிச்சுடுவோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அன்னதான திருப்பணியை நிறுத்தக்கூடாதுன்னு என்னுடைய மனைவி நானும் ஒரே நேரத்தில் இந்த முடிவு எடுத்தோம். அதுக்கப்புறம் அதற்கான சடங்கு சம்பிரதாயங்களை முடிச்சுட்டு இந்த அன்னதான திருப்பணி பண்ணோம். அப்போ வரைக்கும் நம்முடைய அட்மினுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ நிறைய பேர் ஃபோன் அடித்து, என்ன சுவாமி நீங்கள் வீடியோ போடுறீங்க, மாலை போடலையா என்னென்னு கேட்கும் பொழுது நான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு அவங்கள மனுப்பிகிட்டே இருந்தேன். ஏன்னா இது சொன்னால் எல்லோரும் சங்கடப்பட்டுருவாங்க, அன்னதான திருப்பணி எப்படி நிப்பாட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணோம். அதன் பிறகு குழுவில் இருக்கிற அட்மின்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபோன் அடித்து இந்த விஷயத்தை சொன்னோம். எல்லோரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன பண்ணுறது, இந்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்போது ஒரு சிலர் இல்லைங்க அடுத்த வருஷம் பார்த்துக்குறோம் நாங்கள். இல்லைங்க, எந்த சூழ்நிலையிலும் பகவான் ஐயப்பன் இது நமக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும். இந்த சோதனையிலும் பக்தர்களுடைய பசியை போக்குறதுக்கு உங்கள் முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறாரு. இதை கண்டிப்பாக நிப்பாட்டக்கூடாது.
நீங்கள் எல்லோரும் முன்னாடி வந்து நில்லுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 2 ஆண்டு அன்னதானத்துக்கு ஆள் பற்றாக்குறை ரொம்ப இருந்துச்சு. அப்பையும் பகவான் ஐயனோட அனுகிரகத்தில் எந்த ஒரு குறையிலான நம்ம செஞ்சோம். அதே போல் இந்த ஆண்டும் இந்த மாதிரி அட்மிட்டை சொல்லி அன்னதான திருப்பணி நடத்தினோம். எல்லோரும் வந்தாங்க. அப்பையும் ஆள் பற்றாக்குறை இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து அன்னதான திருப்பணி வந்து எரிமலையில் பண்ணுறதா இருந்துச்சோம். பெருவழியில் வந்து என்ன பண்ணோம், பார்சல் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா வண்டியில் வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கான தண்ணி எதுவுமே நம்ம வந்து சரியாக இது பண்ண முடியல. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம பார்சல் வந்து பண்ணி எரிமலையிலேயே சாப்பாடு கொடுக்கணும், அங்கே பார்சல் கட்டி கொடுக்கணும். அப்போ இந்த விஷயத்துக்காக நம்ம எல்லாத்தையும் வர வச்சு முடிஞ்ச அளவு பகவான் ஐயப்பனுடைய கருணையால் இந்த அன்னதான திருப்பணி மிக சிறப்பாக நடந்துச்சு. இருந்தாலும் இந்த வருஷம் என்னால் மாலை போட முடியல. அதனால தான் இந்த வீடியோவை நம்ம போடலாமா வேண்டாமான்னு இருக்கும்போது சுவாமிமார்கள்லாம் சொன்னது, பரவாயில்ல சாமி நீங்கள் போடுங்க அப்படின்னால தான் இதை போடுறோம். உண்மையை சொல்கிறேன், இந்த அன்னதான திருப்பணி என்னால் எப்பயும் மறக்க முடியாது. ஏன்னா ஒரு தகப்பனை இழந்துட்டு இந்த அன்னதான திருப்பணி பங்கெடுக்கிறோம். அந்த 3 நாளும் இடைவிடாத இந்த அன்னதான திருப்பணி என்பது மிக சிறப்பாக நடந்துச்சு. அது சுவாமிமார்கள் நிறையா வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் ஆள் பற்றாக்குறை மிக மிக கொஞ்சம் கடினமான சூழல் தான். சரிங்களா? அப்போ இந்த அன்னதான திருப்பணி நம்ம வந்து 2ஆம் தேதி நம்ம ஆலங்குளத்துலேருந்து லாரியில் சரக்குகள் எல்லாமே ஏற்றிட்டு நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பி எரிமலை போயிட்டு இரவு போன உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம பிளான் பண்ணது காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்க நினச்சோம். ஆனால் அதுலேயும் பாருங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளோ இழப்புகளை சந்தித்த எனக்கு அந்த அன்னதான திருப்பணியில் ஒரு குறையும் இல்லாமல் எனக்கு பகவான் ஐயப்பன் நின்று நடத்தினார். 4 மணிக்கெலாம் அன்னதானத்தை ஆரம்பிச்சிட்டோம். தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. அதுபோக இன்னொரு இடத்துல இரும்புடிக்கிற ஒரு கோயிலில் வந்து அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு 150 கிலோ சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்து அங்கேயும் அன்னதானம் நடக்குது. அதுபோக நம்ம ஒரு ஆட்டோவில், சரிங்களா, லோடு ஆட்டோவில் பார்சல் பண்ணி 2000 3000ன்னு கொண்டு போய் போகிற பக்தர்களுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம கொடுக்குறோம். காலகட்டி வரைக்கும் நெருங்கி போய் நம்ம கொடுத்து தான் வந்தோம் எல்லா சுவாமிமார்களுக்கும். அப்போ இந்த பணிகளை நம்ம தொடர்ந்து 3 நாளும் பண்ணோம். இடையில வழி பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்கள், நிறைய இடத்துல வண்டியை பிளாக் பண்ணிட்டாங்க. பார்க்கிங்கில் வர ஏரியாவில் பஸ்ஸே வரலை. அப்போல்லாம் ஒன்றும் வருத்தப்படலை. எல்லா நிலையிலேருந்து இது செஞ்சு மிக சிறப்பாக நடத்தி முடித்தோம். இதை உங்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்காக பண்ணோம். இதற்கான வீடியோவும் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். இதில் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டும் அன்னதான திருப்பணி வெகு சிறப்பாக 4ஆம் ஆண்டு நடக்கும். அது எங்கே நடக்குது ஏது நடக்குதுன்னு வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். என்னடா தகப்பனாக இறந்துட்டார், இந்த சூழலில் நீங்கள் எதுவும் சங்கடப்பற்றக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை நான் யாருக்கும் தெரியப்படுத்தலை. சரிங்களா? ஏன்னா நீங்கள்லாம் நம்மலாம் ஒரு பகவான் ஐயப்பனின் குழந்தைகள். இல்லை சங்கடப்பட்டக்கூடாது பார்த்தீங்களா, என்னடா தெரியலன்னு. அதனால தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தலை. ஏன்னா நீங்கள் சங்கடப்படக்கூடாது பார்த்தீங்களா. ஏன்னா அன்னதான திருப்பணி என்பது அங்கே வந்து ஏதோ ஒரு ஐயப்ப பக்தன் போன வருஷம் போட்ட சாமிக்கு இந்த இடத்துல அன்னதானம் போடுவாங்க, இந்த வருஷம் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த நம்பிக்கையை வீணாக்கக்கூடாதுக்காக தான் இதை பண்ணணும். ஆனால் எந்த ஆண்டு இல்லாமல் இந்த அன்னதான திருப்பணி ஒரு பொருள் கூட மிச்சம் இல்லைங்க. இது 100% உண்மை. இதுக்கு முன்னாடி கூட அரிசி பைகளோ ஏதோ ஒரு மிச்சமாகும், அங்கே அன்னதான கூடங்கள் இருந்தால் அங்கே கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த முறை பகவான் எனக்கு இவ்வளவு வழியில் கொடுத்தாலும் அந்த அன்னதான திருப்பணியில் எந்த ஒரு குறை வைக்கலை. பல கஷ்டங்களை பல துன்பங்களை அனுபவித்தாலும் பக்தர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அன்னதானத்தை கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா இது எல்லா ஐயப்ப பக்தர்களும், அனைத்து உலக ஐயப்ப பக்தர்களும் இதில் பங்கெடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு என்னுடைய பாதம் பணிந்த நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அத்தனை பேர் இதுக்கு உழைச்சி பொருள் உதவியாகவோ நிதி உதவியாகவோ கொடுத்து உதவிங்க. அவங்க எல்லாத்துக்கும் எந்த ஒரு குறை இல்லாமல் இதை பக்தர்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம். இனி வரக்கூடிய ஆண்டுகளும் கண்டிப்பாக அது நடக்கும். அதே போல் இந்த அன்னதானத்தில் பங்கெடுத்த எல்லாத்துக்குமே பகவான் ஐயப்பனின் தவக்கோல திருநூ பிரசாதம் எல்லாத்துக்கும் வரவு செலவு கணக்கு அனுப்பிவிட்டது. இனி வரக்கூடிய காலம் தொடரும். அதனால் யாரும் எந்த ஒரு மனச்சங்களும் வர வேண்டாம். ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போயிடலாம், நிறைய பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தகப்பனாக இருந்ததுனால என்னால் எல்லா விஷயத்தையும் விளக்கமாக சொல்ல முடியல. அதனால் அடுத்த ஆண்டுகள் இந்த அன்னதான திருப்பணி தொடரும். பக்தனுக்கு செய்யும் சேவை பகவானுக்கு செய்யும் சேவையாகும். சுவாமி சரணம், சுவாமியை சரணம் ஐயப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அன்னதான திருப்பணியில் கலந்து கொண்ட ஐயப்ப பக்தர்கள் நேரில் வந்து சேவை செஞ்சால் பார்த்தீங்களா, அவங்களுடைய அளப்பரியான சேவைக்கு என் உயிருள்ளவரை அவங்களுக்கு நன்றி கடன்பட்டவனாக இருப்பேன். ஏன்னா அவ்வளோ சிரமங்கள், ஒவ்வொரு சுவாமிகளும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வந்து வாங்க சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையிலே எனக்கு ஒரு பகவான் ஐயப்பன் பாடத்தை கற்பிச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். இந்த 2 ஆண்டுகளாக நம்ம நிறைய பேர் கூப்பிட்ருக்கோம்.
வருவேன்னு சொல்லுவாங்க, கடைசி நேரத்தில் பணிச்சுமையால் வராமல் போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆண்டு என்னுடைய தகப்பனார் இழந்த போதிலும் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், முடிஞ்சளவு அவங்க அந்த பணியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அவங்க வேலைகளை முக்கியமான வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு நேரில் வந்து இதை வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்த அவங்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாமே பகவான் ஐயப்பன்ற ஒரு மையப்புள்ளியில் வச்சு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இனி வர காலங்களிலும் உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அன்பையும் எதிர்பார்க்கிறேன். இந்த ஆண்டும் வெகு சிறப்பாக அன்னதான திருப்பணி நடைபெறும். சுவாமி சரணம். சுவாமியை சரணம் ஐயப்பா.